ஆனந்த வாழ்வு ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும். ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும். ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும். அன்னையே மேல் இறங்கிடல் வேண்டும். ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும். அன்னையே மேல் இறங்கிடல் வேண்டும். நாடும் உன்னை தொழுதிடல் வேண்டும். நாடும் உன்னை தொழுதிடல் வேண்டும். நாடும் உன்னை நலமுடன் வாழ அருளல் வேண்டும். நலமுடன் வாழ அருளல் வேண்டும். கருணை தெய்வமே காண வேண்டும் உந்தன் போற்பதமே. கருணை தெய்வமே கற்பகமே கற்பகமே கற்பகமே. அழகாக பேசுகிறதுக்கு இங்கே இருக்கா, பெரியவா இருக்கா, நல்லி சார் இருக்கார், கிளிவன் சுந்தரம் இருக்கார். கச்சேரி பற்றி நான் பேசுவேன். நான் குழந்தைய பற்றி மட்டும் 2 வார்த்தை பேசுகிறேன். அவன் வெரி ஸ்பெஷல் குழந்தை. அவன் வெரி ஸ்பெஷல் கிட். அண்ட் த டெக்னிக் which is he playing the மிருதங்கம், nobody else will be able to play like that. Nobody else. What he plays comes out orally, something excellent and exquisite, very beautiful mridangam strokes and all that. But it's not. Only Bhaktu can do this. I would say that is a rhythm magic. What Kasi has played today, real magic, beautiful, very very alert, very quick, very full of correct kind of perception and memory and accompaniment, song memory, everything. It's very unusual and very 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 special. Thank you very much. God bless you. நமஸ்காரம். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, பாரத அசாத்தியமாக பாடினேன் பாட்டு, கச்சேரி மாதிரியே பாடினேன். அரங்கேற்றம்னு இல்லாக்கி அது அந்த மாதிரிலாக்கி ஹாயாக ஒரு கச்சேரி பண்ணுற மாதிரி. அது சாத்தியமான சாரிரம், பேச்சு, ஞானம் எல்லாம் 5 வயசுலேருந்து பாடிருக்கான் பாட்டுக்கு. ரியல் ப்ராடிஜி. அதனால் ரொம்ப அனுசரணையாக வாச என்னுடைய ஃப்ரெண்டோட சிஷ்யா எம்எஸ்ஜி அப்பா என்னுடைய கூட படித்தோம் மியூசிக் காலேஜில் நரசிம்மூர்த்தி. அசாத்தியமாக அனுசரணைனா இப்படி ஒரு அனுசரணை, வெரி வெரி ஏபிள் அக்காம்பனிமெண்ட். சர்மா எனக்கு சொல்லவே வேண்டியதில்லை, வெரி ஃபேபுலஸ், ரொம்ப அழகாக அரவணைச்சின்னு போனான். நான் பக்தோட சிஷ்யாவா அவள் இருந்தாலும் சிஷ்யா இருந்தாலும் சாத்தியமாக அப்படி பார்த்துக்கிறான். அவளையும் வாசிக்கிற மாதிரி தோணும், அந்த அளவுக்கு எந்தோசியாக இருக்கும். அதுக்கப்புறமெல்லாம் பேசுவான். நமஸ்காரம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஒரு விழா நல்ல விழா என்று நாம் நினைத்தால் அது நல்லி அவர்கள் இருக்கின்ற விழாவாகத்தான் இருக்க முடியும். அன்புடன் அழைத்தால் பண்புடன் வருவார், பாசத்துடன் வாழ்த்துரை தருவார். பட்டு மனிதரே வாருங்கள், பகட்டில்லாத வாழ்த்துரை தாருங்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு உண்மையிலேயே
சந்திரமோகன் சொன்ன மாதிரி கச்சேரி கேட்க ஆரம்பிச்சிருந்து அரங்கேற்றது மறந்தே போச்சு. அதாவது இவர் பரத் சுந்தர் பாடுறார், அப்புறம் எச்என் பாஸ்கர் வந்து அவருக்கு வயலின், கௌஷிக் வந்து அவருக்கு மிருதங்கம், சந்திரசேகர் சர்மா வந்து கட்டம். இதுதான் ஞாபகத்தில் தவிர இன்னைக்கு கௌஷிக்கு அரங்கேற்றம்னு மறந்தே போச்சு. அப்படி தோணவே இல்லை. ரொம்ப அற்புதம். அத்தனை பெருமையும் திருவாரூர் பக்தர்ஷன் சாருக்கு தான் செய்கிறோம். கிட்டத்தட்ட 25வது வருஷம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லா ஏதோ 1-2 மிஸ் பண்ண பாக்கி எல்லா அரங்கத்துக்கும் நான் வந்திருக்கேன். அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சொல்கிறது தவிர வேறு எனக்கு தோணலை. பத்மஸ்ரீ இப்போ கிடச்சிருக்கு. 2-3 வருஷத்தில் பத்மபூஷன் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். டிவிஜி சார் ஆசீர்வாதத்து நிச்சயம் கிடைக்கும். இவர் சார் இருக்காருங்க, எல்லாருக்கும் உங்களுடைய, ஏன்னா இவருடைய திறமையை கேட்க பார்க்கறத விட கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ்னு சொல்லணும். வேறு எனக்கு சொல்லுறது எல்லாருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பரத் சுந்தர் சார், உங்கள் தீர்காயுஷாக இருக்கணும். நீங்கள் 100 வருஷம் இருந்து எல்லோரும் இது மாதிரி பாட்டு பாடி சார் எங்களுக்கு சந்தோஷப்படுத்துவேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு கேட்குறேன், மறந்தே போச்சு, எங்கே இருக்கேன் ஏது இருக்கேன்ற தெரியல. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி. நிச்சயம் பத்மபூஷன் கிடைக்கும். காரணம் நல்லி வாக்கு, நல்ல வாக்கு. அடுத்து உரையாற்ற வருபவர், இவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் கேட்பவர்களின் மனங்களை வெல்லும். இவரின் ஆழ்ந்த அறிவின் தன்மையை அது சொல்லும். முனைவர் பட்டம் பெறும் அளவிற்கு இசையை பற்றி ஆராய்ந்து பேசுவார் திரு கிளீவ்லேண்ட் சுந்தரம் அவர்களை வாருங்கள். வழக்கம் போல் வளமான வாழ்த்துரைத்தார். எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னுடைய இனிய நண்பர் பக்தவத்சலம் அவர்கள் எப்போ கூப்பிட்டாலும் அந்த ப்ரோக்ராமுக்கு நான் வந்துடுவேன். ஏன்னா முக்கியமாக எனக்கு ஒன்று தெரியும், அவர் வந்து கூப்பிட்டு ஒரு அரங்கேற்றமோ இல்லை ஒரு விழாவோ எடுக்கிறாருனாக்க தகுதி இல்லைனாக்க கூப்பிட மாட்டார் அவர். அது ரொம்ப முக்கியம் அவருக்கு. ரெண்டாவது, அவர் எதிர்பார்க்கிற தகுதிங்கிறது என்னங்கிறதுனாக்க சாதாரணமாக இருந்தால் காணாது, அசாதாரணமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மேடையே அவர் ஏற்றுவார். இது நான் பல மேடைகளை நான் பார்த்துருக்கேன். அவருடைய மாணாக்கருடைய அரங்கேற்றம் பல இதில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு மேடையில் வந்து இந்த கச்சேரியை பற்றி பேசும்போது எல்லோரும் சொன்னால் அந்த பையன் ரொம்ப நல்லா வாசித்தான், நல்ல பாட்டு எல்லாரும் சொன்னான். முக்கியமாக அந்த பையன் எடுத்துக்க வேண்டியது என்னன்னாக்க, மேடையில் இருந்து இன்றைக்கி அவருடைய குரு பக்தவத்சலம், அதுக்கப்புறமா நம்ம பரத் சுந்தர்லேருந்து கூட இருக்கிறவா எல்லாரும் பார்த்தானாக்க கடுமையான உழைப்பு. பகவான் ஞானத்தை கொடுத்துருந்தார் எல்லாருக்கும், ஆனால் கடுமையான உழைப்புன்னு ஒன்று இருந்தது. அந்த உழைப்பினால தான் மேலே மேலே வந்திருக்கா அவளுக்கு வேறு எந்த விதமான ஒரு உலகத்தில் எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் அவளுக்கு இல்லை. அவளுடைய திறமை ஒன்று தான் இருந்தது. அந்த திறமையினால இன்றைக்கு அவள் எல்லாருமே ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கா. அதுதான் இன்றைக்கு இந்த அரங்கேற்றத்தில் இந்த பையனுக்கு கிடைச்ச ஒரு படிப்புங்கிறது. என்னன்னா, இந்த உலகம் சங்கீத உலகங்கிறது நிச்சயமாக ஒன்றை ஏற்றுக்கும். ஞானமும் இருந்து உழைப்பும் இருந்தானாக்க அந்த திறமை தானாக வெளியே வரும். யாராலும் அந்த திறமையை வந்து கட்டுப்பிடிச்சு வைக்க முடியாது. அதுக்கு நிதர்சனமாக நீங்கள் வந்து பக்தாலிருந்து ஆரம்பித்து எல்லாரையும் நீங்கள் பார்க்கலாம். அதுதான் அந்த பையனுக்கு ஒரு படிப்பினை. மிருதங்கம் சொல்லிக் கொடுக்கலாம், பாட்டு சொல்லிக் கொடுக்கலாம், எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் அதையும் மீறி ஒரு தன்னம்பிக்கைன்னு ஒன்று வேணும். நான் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். பக்தா முதல்ல திருவாரூர்லேருந்து இங்கே இதுக்கு வரும்போது, சென்னைக்கு வரும்போதோ, அவருக்கு யாரை தெரியுமுங்க? ஒத்துரையும் தெரியாது. ஏன்னா ஒரு மிருதங்கமோ 2 மிருதங்கமோ எடுத்துன்னு வந்தார். எங்கே இருக்க போகிறோங்கிறது கூட அவருக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் அசாத்தியமான ஒரு தன்னம்பிக்கை அவருக்கு. என்னன்னாக்க, எங்கிட்ட அந்த கலை இருக்கிறது, ஒரு நல்ல வழியில் வந்திருக்கிறேன், நன்றாக பாடம் படிச்சிருக்கேன், வாசிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்தார். ஆனால் அந்த நம்பிக்கை எப்பேற்பட்ட நம்பிக்கைன்னா, அப்போ ஒரு பாலக்காடு மணியர் வாசிச்சுன்னு இருந்தார். அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு முருகபூதி வாசிச்சுன்னு இருந்தார். பழனி சுப்பிரமணிய பிள்ளை வாசிச்சுன்னு இருந்தார். அந்த இடத்துல தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும். அவர் பிடித்தார். அவர் எப்படி பிடித்தார்னாக்க, அடுத்த ஜெனரேஷனில் இருக்கிற மிருதங்க வித்வான்கள் எல்லாரும் இவரை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துட்டார். ஓகே, இவருடைய வாசிப்பு ஒரு ரோல் மாடல், அவர் பண்ணின அச்சீவ்மெண்ட் ஒரு ரோல் மாடல். இது இவ்வளவு தூரம் நான் எதுக்கு எடுத்து சொல்கிறேன்னாக்க, இந்த பையனுக்கு வந்து பக்தா வந்து ஒரு குருவாக கிடைச்சதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம். அது ஒரு பெரிய பாக்கியம்.
பக்தாக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா, எப்பேற்பட்ட பையனை கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டை கொடுத்தாலும் சரி, அந்த திறமையை அவர் வெளியில் கொண்டு வந்துடும், அதெல்லாம் தெரியும். ஆனால் அதையும் மீறி ஒன்று இருக்குது. அது என்னன்னா, உள்ளே இருக்கிற திறமையை வெளியில் கொண்டு வர்றது, அதை மிளிர வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதை மிளிர வச்சிருக்கார் இன்றைக்கு இந்த அரங்கேற்றத்தில். அதுவும் எப்பேற்பட்ட பாட்டு, பரத் சுந்தர். ஓகே, பரத் சுந்தரோட பாட்டு இதே மாதிரி தான். அவருக்கும் எந்த விதமான ஒரு சப்போர்ட் வாழ் கிடையாது. HN பாஸ்கர்லேருந்து எல்லாருமே சொல்லலாம். ஓகே, சந்திரசேகர் சர்மா எல்லாரும் தன்னம்பிக்கையோடு தான் வந்து தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். அவள் மேடையில் உட்காந்துருக்கா. என்ன தான் ரிஹர்சல் பார்த்துருந்தாலும் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த மேடையில் உட்காண்ட உடனே அதை பாடுறது வந்து ரிஹர்சலுக்கும் அதுக்கும் நிறைய சம்மந்தமே இருக்காது. இந்த எந்த மேடையில் உட்காண்டாலும் அதுதான் நடக்கும். உட்காண்ட உடனே மனசில் என்ன தோன்றோ அதை பாட ஆரம்பிச்சிடுவா. கீர்த்தனைகள் அப்படியே இருந்திருக்கலாம், வர்ணத்துலேருந்து எல்லாம் அந்த செட் அப்படியே இருந்திருக்கலாம், பாடுறது வேறு விதமாக இருக்கும். இன்றைக்கு அந்த பையன் வந்து அப்படி இயற்கையாக வந்த ஒரு பாட்டுக்கு அப்படியே ஈடு கொடுத்து வாசித்து கொண்டு இருக்கிறான் என்றால், நம்ம அந்த பையனுக்கு எவ்வளவு கிரெடிட் கொடுத்தாலும் அதையும் மீறி பக்தவத்சலம் சாரை நம்ம எல்லாரும் பாராட்டணும். அவர் தான் அப்படி அந்த பையனை அப்படி மேடையில் அப்படி வச்சிருக்காரு அங்கே. அதாவது சமஸ்கிருதத்தில் சொல்லுவா, அதிர்ஷ்டம்னு ஒன்று வார்த்தை இருக்குதுன்னு சொல்லுவா. அதிர்ஷ்டம்னா என்னன்னாக்கா, அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லாட்ரி விழுந்துன்னா அது அதிர்ஷ்டம், அது ஒரு தடவை நடக்கும். யோகம்னு ஒன்று சொல்லுவா. யோகங்கிறது ஒரு காலகட்டம். அவனுக்கு யோக காலம்யா, அதுதான் அப்படி போயின்னு இருக்கான், அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஆனால் பாக்கியவான்னு ஒரு வார்த்தை சொல்லுவா. பாக்கியவானாக இருக்கிறது லைஃப் பூராவும். இந்த பையன் வந்து ஒரு பாக்கியவான். அவனுக்கு இப்பேற்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் கிடச்சிருக்கா, அவன் அந்த பையனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாள். இப்பேற்பட்ட குரு கிடச்சிருக்கார், அது ஒரு பெரிய பாக்கியம். இந்த சதஸில் வந்து நம்ம நல்லி செட்டியார் அவர்களும் நம்ம டிவிஜி அவர்களும் இருக்கா. அவ முன்னால் வாசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. அதுதான் ரொம்ப அழகாக சொன்னான். அரிதறிது மானிடராக பிறத்தல் அரிது. முதல்ல மானிடராக பிறந்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது. பேடு நீக்கி பிறந்தாலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது அப்படின்னு ஔவையார் சொன்னார். அந்த ஞானமும் கல்வியும் அந்த பையனுக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கு. அது அவள் பெரியவா பண்ண புண்ணியம். இப்பேற்பட்ட ஒரு சதஸ் கிடச்சது, இப்பேற்பட்ட ஒரு குரு கிடச்சிருக்கா அவருக்கு. ஒரு சின்ன வார்த்தை, இன்றைக்கு காம்போதியில் வந்து தனியாவர்த்தனை நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம். ஆயுதாலும் ரெட்டக்கலை ஏன்னா சமத்தனை வந்திருக்கு, என்னை வாசிச்சுடலாமேன்னு. ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ வேலைப்பாடுகளை கொண்டு வரலாங்கிறத அவ்வளோ நுணுக்கமாக அந்த பையன் வாசிச்சிருக்கான். இந்த பையனுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. நம்முடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் அந்த பையனுக்கு, நம்முடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் அந்த பையனுக்கு. மேன்மேலும் பல இடங்களில் இந்த திறமையை கொண்டு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். திருப்பதியிலிருந்து சிறப்பு சால்வை இப்பொழுது சிறப்பு விருந்தினருக்கு அடுத்து உரையாற்ற சங்கீத கலாநிதி டாக்டர் திருவாரூர் பக்தவச்சலம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த மாதம் 6ஆம் தேதி ரொம்ப கிராண்டாக நாரதகான சபாவில் கொண்டாடினோம். அதுக்கு பகுடு வைத்தால் போல் காஞ்சி பீடாதிபதி சந்திரசேகர விஜயேந்திர சுவாமிகள் வந்தது. அதற்கு மேலாக மகா மேதைகள் நடமாடும் லய தெய்வங்கள்னு சொல்கிற மாதிரி ஒரு 5 பேரை ஹானர் பண்ணினேன். இப்போ தான் புரியுது எனக்கு. அப்போ இதெல்லாம் யோசித்து நான் ஒன்றும் செய்யலை. அவளையெல்லாம் நம்ம போற்றி பாராட்டி ஆசீர்வாதம் வாங்கினா தான் அந்த குழந்தை நல்லா வாசிச்சிருக்குங்கிறது இப்போ தான் தெரிஞ்சுது. 5 வித்வான்கள், லய வித்வான்கள், நம்ம பத்மஸ்ரீ TK மூர்த்தி சார் சங்கீத கலாநிதி, பத்மபூஷன் TVG சார், பத்மவிபூஷன் உமையாலபுரம் சிவராமன் சார், AV ஆனந்த் சார், திருச்சி சங்கீத கலாநிதி திருச்சி சங்கரன் சார். இது 5 தெய்வங்களும் வந்து
பாராட்டினதில் தான் இந்த குழந்தை இன்றைக்கி இப்படி வாசிச்சிருக்குங்கிறது உண்மையாச்சு. இந்த அரங்கேற்றத்தில் இது எனக்கு ஒரு சேலஞ்சான அரங்கேற்றம். என்னது 60 ஆண்டு கால இசை பயணத்தில் இதுதான் முதல் அரங்கேற்றம். எனக்கு சேலஞ்சான அரங்கேற்றம் அல்லது முதல் அரங்கேற்றமாக நான் அதை கருதுகிறேன். இந்த குழந்தையை கொண்டாந்து என்கிட்ட யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணலை. சில பேர் வந்து இவனுக்கு யாராவது மூலியமாக தான் நான் மிருதங்கம் சொல்லிக் கொடுக்குறத அக்செப்ட் பண்ணுவேன். உடனே என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். யாராவது முக்கியமான ஆள் சொல்லணும். அதுக்கு மேலாக அவங்க பேரண்ட்ஸை முதல்ல பார்த்து அவங்களுக்கு முதல்ல இன்டர்வியூ பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டூடெண்ட்டை ஏற்றுப்பேன். ஏன்னா விளையாட்டாக தமாஷா வந்துட்டு போகிற மாதிரி எனக்கு டைம் இல்லை. நான் ஒன்று எடுத்தேன்னா சின்சியராக சொல்லிக் கொடுக்கணும், சின்சியராக குழந்தைங்கள் வரணும்னு தான் இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த சின்சியரிட்டி பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சால் தான் குழந்தைகள் இப்படி வர முடியும். ஏதோ கற்றுக்கிறாங்கிற மாதிரி குழந்தை விட்டால் வர முடியாது. டென்னிஸுக்கு போகிற மாதிரியும் ஒரு மாதம் போவா, ஏன்னா ஸ்விம்மிங் கிளாஸுக்கு போவா, 2 மாதம் போவா, நிறுத்திடுவா. அதே மாதிரி இது சங்கீதம் இருக்கக்கூடாது. அதுக்காக நான் வந்து அதை பேரண்ட்ஸை ரொம்ப செக் பண்ணி தான் அந்த கிளாஸை எடுப்பேன். இது வரைக்கும் அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அளவில் நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்சாரி சாமி சபாவில் உன்னிகிருஷ்ணன் சார் கச்சேரிக்கு வாசி முடிஞ்ச உடனே அவள் எட்டி நின்றுட்டு இருந்தா. அந்த விஜயும் அவள் சித்தியோ சிஸ்டரோ யாரோ அவள் சிஸ்டர் சொல்லியிருக்கா, நீ போய் சாரை பார்த்து கேள, இந்த குழந்தைக்கு மிருதங்கம் சொல்லி கொடுக்கணுன்னு. டைரெக்டாக என்கிட்ட வந்தா. அப்போ இந்த குழந்தையை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஃபேமிலியை பற்றியும் தெரியாது. இந்த குழந்தையை பார்த்த உடனே நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டேன். இதுதான் முக்கியமான காரணம் எங்களுடைய தொடர்பு. அது தெய்வம் தான் கொண்டு வந்து விட்டுருக்கு. என்கிட்ட நல்லவளாக இருந்தால் தான் இருக்கும். இல்லைன்னா இந்த எனக்கு சௌரி கெடுதல் பண்ணுறாலோ எனக்கு சரியில்லையோ தெய்வம் எங்கள் மகமாயை என்னை கட் பண்ணிட்டு அனுப்பிச்சுடுவாங்களே, எப்படியோ டிஸ்டன்ட் ஆகிடும் சம்திங். அதுதான் இது வரைக்கும் நடந்துட்டுருக்கு. எனக்கு வாழ்க்கையில் நான் பார்த்தது என்னுடைய 70வது வயசில். அந்த அளவில் இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்ததை பற்றி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும். இந்த நிலைமையில் அதுக்கு முக்கிய காரணம், ஒரு அரங்கேற்றங்கிற போது 3 பேருக்கு பயம் இருக்கும். முதல்ல குருவுக்கு, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸுக்கு, 4 பேர் கூட சொல்லலாம். 3வது கூட சேர்ந்து பாடுற சக வித்வான்களுக்கு. ஐயோ அரங்கேற்றத்துக்கு பாடணுமேங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஞாபகம் வச்சுட்டு பாடணும். அவள் இயற்கையாக பாட முடியாது. வித்வான்களை இயற்கையாக பாடக்கூடிய வித்வான்கள் நேச்சுரலாக சங்கீதம் வரும். எங்களது கால்குலேஷன் மியூசிக்கு அது மாதிரிலாம் கிடையாது. எங்களது டிவைன் மியூசிக். அந்த அளவில் 3 பேருக்கு பயம். அதே மாதிரி சீஃப் கெஸ்ட்டாக கூட்ட பெரியவாருக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும். 5வது பார்க்க போனால் அவங்கள மாதிரி ஆடியன்ஸு. இன்றைக்கி இந்த குழந்தை சுந்தரம் சார் சொன்ன மாதிரியும், நல்லி ஐயா சொன்ன மாதிரியும், டிவிஜி சார் சொன்ன மாதிரியும் ஒரு கச்சேரி கேட்ட மாதிரி நிறைவாக தான் இருந்தது. அதுக்கு காரணம் இருக்குது. இன்றைக்கி பாடிய சூப்பர் ஸ்டார் பரத் சுந்தர், ஹச்சன் பாஸ்கர், சந்திரசேகர் சர்மா சும்மா சொல்லக்கூடாது சார். அந்த அளவுக்கு அவள் கோஆப்ரேஷனாக வாசிச்சிருக்கா, கோஆப்ரேஷனாக பாடியிருக்கா. ஒரு தினம் 4 ரிகர்சலுக்கு வந்திருக்கார் பரத் சுந்தர். இத்தனைக்கும் சிங்கப்பூர் போயிட்டு வந்து எதையுமே ஹெசிடேட் பண்ணல. அந்த குழந்தைக்காக 4 ரிகர்சல் யாரும் வைக்க மாட்டா. இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் வித்வான் 2 ரிகர்சலுக்கு வருவா, அட்லீஸ்ட் 1க்கு தான் வருவா. 4 ரிகர்சலுக்கு கண்டினியூஸாக வந்தார் பரத் சுந்தருக்கு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சின்சியராக வித்வான். ஏன்னா எனக்கே கச்சேரியில் பயம். பரத் சுந்தர் ஒன்று சொல்லிவிட்டு அங்கே கச்சேரியில் கூட இன்னொன்று பாடுவார். அது நான் மேனேஜ் பண்ணி எங்களால் வாசிக்க முடியும். எனக்கு ஒரே பயம், எல்லாத்தையும் ஓகே மாமா இதுதான் நொட்டேஷன், இதுதான் கோர்வேன்னு சொல்லிட்டு இங்கே ஏதாவது வேறு பாடிப்பட போகிறான்னு பயந்துட்டு இருந்தேன். என் மூஞ்சியே மாறி இருந்தது. ஏன்னா அவர் கிரியேட்டிவிட்டி ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட். ரொம்ப சிரமமான விஷயம் இந்த மாதிரி ஒரு அரங்கேற்றத்துக்கு பாடுறதுக்கு. அது உண்மையை சொல்கிறேன். அவ்வளதையும் ஞாபகம் வச்சுண்டு அவர் பாடினதுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி அவருக்கு. அதே மாதிரி ஹச்சன் பாஸ்கர் அந்த அளவுக்கு அதை வாசித்து, ஏன்னா பெரியவெல்லாம் வந்திருக்கா. 2 மெயின் ராகம் தான், ஒரு சப்பு ஒரு மெயின் தான் பாடினார். அதுக்கு மேலாக சந்திரசேகர சர்மாவை சொல்லணும் சார். ஐ நோட்டீஸ் இந்த குழந்தை 3 நிமிஷம் வாசித்தான், 1 நிமிஷத்தில் வாசி முடித்தான் சார். என்ன ஒரு பெரும் மனசு இருக்கணும் அந்த குழந்தைக்கு. சொல்லி தான் ஆகணும். பிட்வீன் த 4 வால்ஸ் எதையும் சொல்லக்கூடாது. 2, 4, 10 அவசரத்தில் முடிச்சுட்டார் சந்திரசேகர சர்மா. அந்த குழந்தை வாசிக்கிறதுக்கு ஒரு எண்ணம். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இருந்த தொட்டு தான் அந்த அரங்கேற்றம் சக்ஸஸ் ஆச்சு. சொல்லாமல் இருக்க முடியாது.
இதுக்கு மேலே முக்கியமாக அந்த குழந்தை வாசத்துக்கு சொல்லியே ஆகணும். இதுக்கு ஒரு எல்லாரும் எழுந்து ஸ்டாண்டிங்கை வச்சுக்கணும். விஜி காசி விஸ்வநாதன் அந்த அளவுக்கு அவள் கோஆப்ரேட் பண்ணி குழந்தைய வாசிக்க வச்சது நாங்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் 2 வருஷமாக. காசியும் உண்டு. ஏன்னா வாசிக்க வைக்கிற சிரமம். அவர் எல்லாம் சைட்லேருந்து அவ்வளவு பேக்ரவுண்டு. தேங்க்யூ வெரி மச். உட்காந்துக்குங்க. முக்கியமாக நான் சொல்லணுன்னு இருந்தேன். காசி நான் என்ன இருக்கார், விஜய்க்குள்ளே காசி இருக்கார், காசிக்குள்ளே விஜய் இருக்கா. இதுதான் உண்மை. இது பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணினார். ஏன் நல்ல விஷயம்னா, உங்கள்கிட்ட பகிர்ந்து 2 நிமிஷம் பேசுகிறேன். அப்போ எனக்கு முக்கியமாக வாசிக்க வேண்டியது, நான் என் ஸ்கூலில் எல்லா முக்கியமாக பாட்டுக்கு வாசிக்கணும். தனியாக ஒருத்தனை வாசிச்சுடலாம், என்ன பாக்கியெல்லாம் வாசிச்சுடலாம். குறப்பு பாட்டுக்கு இப்போ 180 நிமிஷம் கச்சேரி நடக்குதுன்னா 150 நிமிஷம் பாட்டுக்கு தான் வாசிக்கணும், நிறைவல் சொல்கிறதுக்கு. அது மெயினாக வாசிக்கக்கூடியது காலப்பிரமான வேரியேஷன்ஸில் வாசிக்கணும். தாள வேரியேஷன்ஸ் வேணும். இந்த இவ்வளவு வேரியேஷன்ஸுக்கும் பாடத்தை சொல்லி கொடுத்தா வாசிக்க முடியாது, பாட வைக்கணும். ஏன்னா அவன் சிங்கப்பூரில் இருக்கான், நான் மெட்ராஸில் இருக்கேன். எப்படி முடியும்? நல்ல வேலையாக அவள் சொன்னால் நான் பாடுவேன் கொஞ்சம், என்ன எங்கேயே கற்றுட்டேன், ஊட்டியில் கற்றுட்டேன்னு. இதுலேருந்து அவருக்கு நான் பாட்டு கிளாஸும் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஓ, ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கார் அவர். உங்கள் வாத்தியாரா? ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ சொன்னேன், அது ஒரு வார்த்தை சொன்னேன், அதை சொன்னீங்களா? இப்போ சொல்லிடுறேன். நல்லா பாடினா. ஏமா இவ்வளவு நல்லா பாடி, உங்கள் வாத்தியார் ஆறுன்னு? அவர் மஸ்கட்டில் இருக்கார் சார்னா. அவர் அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு. ஃபவுண்டேஷன் போட்ட தொட்டு அந்த அளவுக்கு ஒவ்வொரு கீர்த்தனையும். இன்னொரு விஷயம், பரத்சுந்தர் நான் இதை பாடுறேன் மாமா, அதை பாடுறேன்னு சொல்லலை. எவ்வளவு பெருந்தன்மை இருக்கணும். அவர் சொன்னது மெயினாக பாட சொன்னது ஆதித்தாலா சமமாக இருக்கட்டும் பாடினேன். காண கண்கொடி காம்போஜி கொடுத்துட்டார். பாக்கி எல்லாம் நாங்கள் 2 பேரும், நான் உட்காந்து லிஸ்ட்டு போட்டு அவளை பாட சொல்லி இத்தனையும் சிட்டாசுர கீர்த்தனையும் இருக்கணும் வாசிக்கிறதுக்கு. அதனால ஜெகன்மோகனி சோபில்லு சப்தஸ்வரம் எப்படி வாச்சார் அதுதான் பாருங்கள். மகாமேதை டிபிஜி சார் எழுந்து கிளாப் பண்ணார். அதுக்கு நான் நோட்டீஸ் பண்ணேன். எவ்வளவு ஒரு பெரிய அருமையான ஒரு விஷயம். ஏன்னா டிபிஜி சார் எப்போதுமே ஒரு பெரிய மனசு உள்ள பரந்த மகாமேதையில் ஒருத்தர் அவர். மைக்கை கூட்டுறா, மைக் அவர் வாயால் வரணும். வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷிங்கிற மாதிரி அவர் சொல்லணும். ஆரம்பத்திலேருந்து முடிக்கிற வரைக்கும், இந்த திருப்பூர் வரைக்கும் அவன் தாளம் போட்டதுலேருந்து பாடி முடிக்கிற வரைக்கும் அந்த பாட்டை சாங்கை மெயின்டைன் பண்ணுறது மிருதங்கத்துக்கு பெரிய பொறுப்பாக தாகும். சாங்கை மெயின்டைன் பண்ணுறது. அதில் அழகாக அந்த கமாண்டில் ஒரு ஸ்லிப்போட வரலை, ஒரு அறுதி கூட கரெக்டாக வரலாமே. பர்ஃபெக்டாக வாட்சா. வெரி தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக. அந்த ஏன்னா முக்கியமாக சுந்தரன் சார் ஒன்று குறிப்பிட்டார், மகாமேதைகள்லாம் இருக்கிற போது நான் வந்தேன்னு. அது உண்மைதான். அதுக்கு முதல் காரணம், நான் டிவிஜி சாரை மறக்க முடியாது இன்னைக்கு இங்கே. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். டிவிஜி சார் அந்த அளவுக்கு என்னை 74 நெல்லூர் கச்சேரியில் நான் வாசித்தது. அன்னைக்கு அவர் என்னை தூக்கி விட்டது தான் காரணம். அந்த பெரும் மனசு அது யாருக்கும் ஈடாகாது. அதனால நான் எல்லா அரங்கேற்றமும் அவரை கூப்பிடுவோம். ரொம்ப ராசியான ஒரு பெரிய மகா மேதை, ராசியான மேதை. எல்லாம் வாசிக்கணும், எல்லாம் வரணும். 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுவார், பக்துவோட கலாநிதி வரணும், கலாநிதி. நான் சொல்லுவேன், இன்னும் அவசரப்பட வேண்டானே, எனக்கு என்னென்ன ஆயிடுத்துன்னு. இல்லை உனக்கு வரணும் அப்படின்பார். வந்துடுத்து. அது மாதிரி பத்மஸ்ரீன்னு சொன்னார். அவர் என்னென்ன வாயில் சொல்கிறார் எல்லாம் வந்துடும். பத்மவிபூஷன் சொல்லிட்டா அது வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு கூடிய சீக்கிரம். அந்த அளவுக்கு அந்த குழந்தைய டியூனப் பண்ணுறதுங்கிறது பெரிய சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் ஃபிசிக்கல் கிளாஸ் எடுக்கிறது இல்லை. அந்த குழந்தை எப்படி ஒரு ஞானமாக இருக்கணும். அந்த குழந்தை அதை பெற்றோர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு நான் மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். தெய்வீக குழந்தை, அது தெய்வீக குழந்தை தான், அது சந்தேகமே இல்லை. எனக்கு இன்றைக்கும் எத்தனையோ எங்களுக்கு தடங்கும் வரும். அந்த குழந்தை ஒரு மிஸ்டேக் இல்லாமல் வாசிச்சது. எவ்வளவு பெரிய டேலண்டாக இருக்கணும். அதுவும் சிட்டாஸ்வரங்களை ஞாபகம் எங்களுக்கே கச்சேரி வாசிக்கிற போது அது அடுத்தது சுத்த சாவேரி இது பாடினார், தாய திருப்புர சுந்தரி. அதுக்கும் சிட்டாஸ்வரம்.
அந்த சிட்டாஸ்வரமும் ஒரு தப்பு இல்லாமல் வாசிச்சார். மகாமேதை இருக்கார், அவர் சாட்சி, வித்வான்கள்லாம் வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய டேலண்ட் வேணும் அந்த குழந்தைக்கு. நிச்சயமாக சொல்லுங்க, சாதாரணமாக வாசிக்க வைக்க முடியாது. இது இந்த கலை வந்து ஒரு தெய்வீக கலைன்னு அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம யாராவது நினச்சா போய் உட்காந்து வாசிக்க முடியாது, பாட முடியாது. உழைப்பு வேணும், ஆர்வம் வேணும், உழைக்கணும், தபஸ் இருக்கணும், நாதோபாசனை பண்ணணும். இந்த அது மூணும் அவருக்கு இருந்ததோட அவங்க அம்மாவுக்கு இருந்தது தான் நான் மகிழ்ச்சி சொல்கிறேன். விஜய்க்கு தான் இருந்தது. அதுக்கு காரணம் காசி. அந்த அளவுக்கு காவியாவும் சொல்லணும், அந்த குழந்தையும் சொல்லணும், ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாள். சில சமயத்தில் கிளாஸ் எடுப்பேன். எடுக்கிறத கொஞ்சம் அவன் எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஃபெலோ, வெரி சென்சிட்டிவ் ஃபெலோ. 4 தடவை சொல்லுவேன், வாசிக்கலன்னு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவேன். நான் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி, பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ பார்க்குறது எனக்கே கொஞ்சம் ஏதாவது பண்ணோன்னா அவன் என்ன பண்ணான், அவள் அம்மா அழ ஆரம்பிச்சுடுவாள். இதெல்லாம் ஸ்கைப்பில் நடக்கும் எங்களுக்கு. அவள் அழுதோன்னா நான் கொஞ்சம் நேரத்தில் அழுதுருவேன். இது கொஞ்சம் போயிட்டு இருக்கோம். அவள் அழுவா சார், அழுவா. நாளைக்கு சரி பண்ணிடுறோம் சார், அவனை கவலைப்படாதீங்க, நாளைக்கு எடுக்கணும். அதே மாதிரி கண்டினியூஸாக நான் ஊருக்கு போனால், நானும் பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட், அவர் வர சொல்லி 1 மாதமாக இங்கே லீவ் போட்டு இருக்கா. கண்டினியூஸாக எனக்கும் ஹெக்டிக்காக போச்சு இந்த பிப்ரவரியில். எதிர்பாராதவன் நான் எதுவும் இல்லாமல் ஏன் ஹெக்டிக்காக போச்சுன்னா, இவருடைய அரங்கேற்றம் பண்ண ராசி எனக்கு பத்மஸ்ரீயும் கிடைச்சி கொடுத்து. அதனால ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ், ஏகப்பட்ட இன்டர்வியூ இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தான், ரசிகை பெருமக்களுடைய அன்பு தான் காரணம். அந்த அளவுக்கு அந்த குழந்தைய டியூன் அப் பண்ணியிருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு குழந்தை முன்னுக்கு வரணும்னா தாய் எந்த அளவுக்கு முக்கியம்னு இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்லுவார் சுந்தரம் சார், நானும் அதான், எங்கள் அம்மா ஆழ்த்து வழியில் நான் வந்திருக்கவே முடியாது. அவள் தான் காரணம், எல்லாத்துக்கும் தாய் தான் சொல்லுவேன், மகமாயின்னு தான் சொல்லுவேன் நான். அதே மாதிரி எந்த குழந்தையும் தாய், அது பாட்டே இருக்க, தாய் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்விக்க மந்திரம்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் அவ்வை பாட்டை பாடினார், நான் இதை சொல்கிறேன். உண்மைதான். இவ்வளோ பெரிய வித்வான்கள் வந்து பண்ணணுங்கன்னா அதுக்கு அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் நான் அரங்கேற்றம் பண்ண மாட்டேன். இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெறேன் உங்களது. 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரே ஹெக்டிக்காக இருந்தது. அதை சொல்லி தான் அவனுக்கு காசி கோச்சிக்காதீங்க. அது என்ன காரணம்னா, இதுவே 3வது தர அரங்கேற்றம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த குழந்தைக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது எக்ஸாம் வந்து கொடுத்து வேறு ஸ்கூலில் மாற்றிட்டாங்க. சரி பரவாயில்லம்மா, இந்த வருஷம் வச்சுக்கலான்னு. அது இதுக்காக தான் எனக்கு பத்மஸ்ரீக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கு போல் இருக்கு. அப்போ ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி நானும் ஹெக்டிக்கு, நேற்று தான் மாயவரத்துலேருந்து வந்தேன். மறுபடியும் நாளைக்கு காலம்பரம் சிதம்பரம் போகிறேன். நாளைக்கு அங்கே நடராஜர் கோயிலில் சிவராத்திரிக்காக நான் வாசிக்க போகணும். என் ஆத்துக்காரோட கத்தின்னு இருக்கேன், இப்படி அலைஞ்சின்னு இருக்கேன், வேறு வழி கிடையாது, கூப்பிட்ற வரைக்கும் நான் போயின்னு இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இதில் என்ன பண்ணார், 15 நாளைக்கு முன்னாடி காசி அப்படி பார்த்துருந்தார். நான் டென்ஷன் படுறதை பார்த்து, வேணா அரங்கேற்றத்தை மாற்றி வச்சுக்கலாமான்னு சொல்லிவிட்டார். என்ன, எதுக்கு சார், ஹால் புக் பண்ணியாச்சு, ஆர்டிஸ்ட் பாடியாச்சு, இதுக்கு முன்னாடியே 2-3 மாதத்துக்கு முன்னாடியே பரத்தை மட்டும் வர சொல்லி பாட சொல்லி நான் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஏண்டா குழந்தை பரத்து வாசிக்கலாமான்னு, பேஷா பண்ணுங்க மாமா, பேஷா வாசிக்கிறேன்னு சொல்லி அப்போ அப்ரூவ் வாங்கிட்டு தான் நான் பண்ணேன். அப்ரூவ் பண்ணாமல் நான் பண்ணலை. பரத் இங்கே உண்மையாக இங்கே வா, வெளியில் நிற்காத, கேட்டேன் நான் உன்னை 3 மாதத்துக்கு முன்னாடி. பரத்தை வந்து பாடினேன். ஏன்னா அவனுக்கு முன்னதாங்க நல்லா தெரியும். ஏண்டா குழந்தை, என் குழந்தை மாதிரி அவன் மருமா அப்படின்னு சொல்கிறேன். அவன்கிட்ட கேட்டேன், என்ன பரத் பாட சொல்ல, மாமா பேஷா பாட சொல்லுங்க மாமா, பிரமாதமாக வாசிப்பான்னு சொன்னான். அதுக்கு ஒரு காரணம், மெயின் காரணம், பரத் சொன்னது ஒரு மெயின் காரணம். அப்போ என்ன பண்ணார், காசிக்கிட்ட சொன்னேன், எனக்கு கொஞ்சம் ஒரு விதத்தில் கண்ணாபுண்ணு கோவம் வந்துடுது. பரவாயில்லம்மா, மூட்டை கட்டிட்டு போயிட்டு நாளைக்கு வாங்கணும்னு அனுப்பிச்சுட்டேன். உண்மை தான் நடந்தது. இது எனக்கு ஒய்ஃபுக்கு தெரியாது, என் கிளாஸ் ரூமில் நடந்த விஷயம். இவன் அழ ஆரம்பிச்சுட்டா, விஜய் நீங்கள் போயிட்டு வாங்கன்னுட்டேன். பட்டு நான் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறது அவருக்கு சந்தேகம் வந்து கொடுத்து. ஏன்னா சந்தேகத்தை தப்பாக எடுத்துக்காதீங்க அவர் மேலே, நான் இவ்வளவு டென்ஷன் படுறேனே, ஏதாச்சும் உடம்புக்கு வந்துடுற போதுன்னு பயந்து விட்டார். அதுதான் காரணம். அப்போ நான் சொன்ன பிரமாதமாக வாசிப்பான், பெரியவாள் ஆசீர்வாதம் இருக்குன்னு. அதுக்கு தகுந்தபடி காஞ்சி பெரியவா வந்தால் இந்த 5 வித்வான்கள் பாராட்டினா எல்லாம் நடந்தது. அது எதுக்கு சொல்கிறேன்னா,
தெய்வ கிருபையும் குரு கிருபையும் அம்மா அவருடைய ஆசீர்வாதம் தான் ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் கடுமையான ஒரு விஷயம். அதுக்கு இந்த அளவுக்கு அது இல்லாமல் இந்த டிஎன்ஆர் மண்டபத்தில் நடந்திருக்கு. நான் செலக்ட் பண்ணி இது இங்கே அரங்கேற்றம் நான் வேற எங்கேயாவது பண்ணி இது ஃபஸ்ட்டு அரங்கேற்றம் ஏன் வச்சேன்னா, ஒரு மகா பெரிய மேத ஹாலில் அந்த குழந்தை வாசிக்கணும், அது ஒரு ஆசை. அவங்களுக்கு என்ன நன்றியை கூறி, வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை கூறி, முக்கியமாக டிவிஜி சார் இந்த வயசுலேயும் 5:30 6 மணிக்கு வந்து விட்டார் சார். அதுக்கு மேலே நல்லியா வந்தாச்சு. 5 ஹாலுக்கே சுந்தர சார் வந்துட்டார். இவா 3 பேர் எனக்கு ஆஸ்தான வித்வான். என்னுடைய அரங்கேற்றத்துக்கு அவள் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன். அது என்ன காரணம்னு கேளுங்க. அவளும் வந்துட்டு இருக்கா. பெரிய ராசி ஒன்று வேணும். இவள் ராசியில் பெரிய ராசி, சந்தேகமே வேண்டாம். நல்லியா வந்துவிட்டார்னா ஒரே குதூகலம் தான் நடந்துகிட்டே இருக்கும். நல்லி ஸ்டோர் திறந்த மாதிரி ஏகப்பட்ட லயமுத்ரா ஸ்டோர் நான் திறக்க போகிறேன். அதே மாதிரி அந்த அளவுக்கு அவெல்லாம் வந்து என்னை பாராட்டி என் குழந்தையும் பாராட்டினதுக்கு மீறூர்மன் நன்றியை கூறி உங்கள் அனைவருக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் எல்லாரும். அது சார்பில் இப்போது எம்சி பண்ண சந்திரமோகனுக்கு அவர் ஹானர் பண்ணுறோம். முக்கியமான விஷயம். ராஜா 2 ராஜா வரணும் மேடைக்கு. அதே மாதிரி வரப்பிரசாத் கொஞ்ச நேரம் பாடினார் குழந்தைக்கு, அவருக்கும் மேடைக்கு வரணும். அவரையும் ஹானர் பண்ணிடுவோம் உங்களில். அவ்வளோதான், முடிஞ்செடுத்து கொஞ்சம் இருந்து எனக்காக பொறுமையாக இருந்து மங்களம் பாட போகிறார்.